குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மே 31 ஜூன் 1 2 நாள் பயணமாக முதல்வர் ஸ்டாலின் மதுரை வருகிறார். முதல் நாளில் ரோட் ஷோ உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஜூன் 1 திமுக நிர்வாகிகள் பங்கேற்கும் பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது. இதையொட்டி ஸ்டாலினுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாவட்ட செயலரான அமைச்சர் மூர்த்தி மே 23 செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தினார். ஆனால் அக்கூட்டத்துக்கு போட்டியாக அதே நாளில் மாநகராட்சி கூட்டத்தை நடத்தினார் திமுக மேயர் இந்திராணி. ஆனால் திமுக கவுன்சிலர்கள் மாநகராட்சி கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு மாசேக்கள் கூட்டிய கட்சி கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனால் மாநகராட்சி கூட்டத்தில் பங்கேற்ற கவுன்சிலர்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. ஆனால் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத மேயர் இந்திராணி அதிமுக கவுன்சிலர்கள் துணையுடன் கூட்டம் நடத்தினார். பல்வேறு தீர்மானங்களையும் கொண்டு வந்து கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றினார். மேயரின் இந்நடவடிக்கை கட்சியின் மாவட்ட செயலர்களுக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தியது. கட்சி நிகழ்ச்சிகளுக்கு குந்தகம் ஏற்படும் வகையில் மேயர் இந்திராணியின் செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என மாசேக்கள் புலம்பினர். இதன் பின்னணியில் மேயர் இந்திராணியின் கணவரும் திமுக நிர்வாகியுமான பொன்வசந்த் உள்ளார் என கட்சி மேலிடத்துக்கு புகார் மேல் புகார் அனுப்பினர். பொன்வசந்த் அமைச்சர் தியாகராஜனுக்கு நெருக்கமானவர். இதையடுத்து இந்த பிரச்சினை தொடர்பாக உளவுத்துறை அதிகாரிகளை விசாரிக்க உத்தரவிட்டார் முதல்வர். அவர்கள் விசாரித்து அளித்த அறிக்கையிலும் பொன்வசந்த் செயல்பாடுகள் குறித்து முழு விவரங்கள் இடம்பெற்றிருந்தன. அந்த அறிக்கையை பார்த்த முதல்வர் ஸ்டாலின் இனியும் பொன்வசந்தை கட்சியில் வைத்திருக்க வேண்டாம், நீக்கிவிடுங்கள் என உத்தரவு பிறப்பித்தார். அதன் பின்பே பொன்வசந்த் மீதான நடவடிக்கை குறித்த அறிவிப்பு வெளியானது என கூறப்படுகிறது. மேயர் இந்திராணியை பின்னால் இருந்து இயக்குவது பொன்வசந்த் தான் திமுக நிர்வாகிகள் உறுதியாக சொல்கின்றனர். மாநகராட்சி கவுன்சிலர்களும் முதல்வர் வருகையை ஒட்டி நடத்தப்பட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டனர். ஆனால் அந்த கூட்டத்துக்கு கவுன்சிலர்கள் போகக்கூடாது என்ற எண்ணத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட அதே நாளில் மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தை கூட்டினார் மேயர். வேறொரு நாளில் கூட்டத்தை கூட்டலாம் என கவுன்சிலர்கள் மேயர் இந்திராணியிடம் கேட்டபோது வம்படியாக பேசியுள்ளார். செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டிய அமைச்சர் மூர்த்தியை ஒருமையில் பேசி விமர்சித்துள்ளார். இது தொடர்பான ஆடியோ பதிவு அமைச்சருக்கு சென்றது. அதை முதல்வர் ஸ்டாலின் வரை அனுப்பி வைத்துள்ளார். அதன் பின்பே மேயர் கணவர் பொன்வசந்த் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக மேயர் மீதும் நடவடிக்கை பாயலாம் என்கின்றனர். மேயர் இந்திராணிக்கு எதிர்ப்பாக இருக்கும் திமுக கவுன்சிலர்களே அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர திட்டமிட்டுள்ளனர். அவரை மேயர் பொறுப்பிலிருந்து நீக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திமுக பொதுக்குழு கூட்டம் முடிந்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.